டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூரைச் சேர்ந்த ரித்தன்யாவிற்கு திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகனான ஈஸ்வரமூர்த்தியின் மகன் கவின்குமாருடன் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணம் முடிந்து 78 நாட்களே ஆன நிலையில் சம்பவத்தன்று வீட்டில் இருந்து ரித்தன்யா சென்ற கார் மொண்டிப்பாளையம் அருகே உள்ள செட்டிப்புதூரில் ஓரமாக நின்ற நிலையில் காருக்குள் அவரது சடலம் காணப்பட்டது. தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை குடித்து அவர் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. சேவூர் போலீசார் ரித்தன்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை மேற்கொண்டதிலும் குடும்ப பிரச்சனையில் ரித்தன்யா விஷம் குடித்து தற்கொலை செய்தது தந்தைக்கு அவர் உருக்கமாக அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தெரிய வந்தது. அதில் தனது தற்கொலைக்கு கணவரும் அவரது குடும்பத்தினரும் தான் காரணம் என அவர் கூறியிருக்கிறார். என்னோட உலகமே நீங்களும் அம்மாவும் தான். என்ன பத்தி நீங்க கண்ட கனவு எதுவும் நடக்கல. என்னால நீங்க ரொம்ப காயப்பட்டு இருக்கீங்க. உங்க வேதனைய நீங்க வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல என என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, அழுதபடியே நான் போகிறேன் என அதில் அவர் கூறுகிறார். கணவர் கவின்குமார் உடல் ரீதியாக தினமும் டார்ச்சர் செய்ததாகவும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி மன ரீதியாக கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த ஆடியோவில் கூறியிருக்கும் ரித்தன்யா இனி இந்த வாழ்க்கையை தன்னால் வாழ முடியாது என்றும் மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க மனதிலும் உடலிலும் இனி தெம்பில்லை எனவும் ஒருவனுக்கு ஒருத்திதான் எனவும் கூறியிருக்கிறார். கணவன் குடும்பத்தினர் ஊராருக்கு மத்தியில் வெளிவேஷம் போடுவதாகவும் தன் மீது எந்த தவறும் இல்லை என கூறியதுடன் நடந்ததை யாரிடம் கூறினாலும் வாழ்க்கை இப்படித்தான் சகித்துக்கொள் என கூறுகிறார்களே தவிர நான் படும் வேதனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் பெற்றோருக்கு பாரமாக இருக்க விரும்பல எனவும் அந்த ஆடியோவில் கூறியிருக்கிறார். பெற்றோர் தனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த நகைகள் மற்றும் பணத்தை கணவரின் வீட்டில் வைத்திருக்கும் இடத்தை தெரிவித்த ரித்தன்யா, நீங்க தலை குனிய கூடாது, யார் வந்து கேட்டாலும் இந்த ஆடியோவை போட்டு காண்பிக்க வேண்டும் என தனது தந்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஊருக்காக ஒருத்தன் கூட வாழ முடியாது, பஞ்சாங்கம் கோவிலுக்கு போறதன் மூலமாகவும் தனது வாழ்க்கையை இனி சரி செய்ய முடியாது என்ற ரித்தன்யா இந்த தடவை எதுவும் மாறாது என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கல. சோ என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். ஐ எம் சாரி அப்பா, நான் கோழையாகிவிட்டேன் என கதறி அழுவது கேட்போரின் மனதை கலங்க வைத்தது. கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் குணத்தை எளிதில் மாற்ற முடியாது என்ற ரித்தன்யா அந்த மாதிரி குடும்பத்தில் வாழ்ந்து குப்பை கொட்டுவதற்கு பதில் வாழாமலே இருக்கலாம் என கூறி தனது 78 நாள் திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ரித்தன்யாவின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனையில் ஆர்டிஓ மோகனசுந்தரம் விசாரணை மேற்கொண்டார். அப்போது விசாரணை முடிந்து வெளியே வந்த கணவர் கவின்குமார் மற்றும் அவரது குடும்பத்தாரை ரித்தன்யாவின் தம்பி மற்றும் உறவினர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்க முயல போலீசார் மூவரையும் மீட்டு காரில் அனுப்பி வைத்தனர். இதனால் கடும் கோபமடைந்த உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவின்குமார் மற்றும் அவரது பெற்றோரை உடனடியாக கைது செய்ய கோரி அவிநாசி சத்தி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த அவிநாசி துணை காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து மறியலை கைவிட செய்தார். இதனைத் தொடர்ந்து ரித்தன்யாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மகளை பறிகொடுத்து விட்டு பரிதவிக்கும் ரித்தன்யாவின் தந்தை திருமணமான 15 நாட்களிலேயே மகளை வீட்டிற்கு அனுப்பியவர்கள் இனி இதுபோன்று நடக்காது என வாக்குறுதி அளித்ததால் தான் மகளை அனுப்பி வைத்ததாக கூறினார். மகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்ததை வார்த்தைகளால் கூற முடியாது என கதறிய அவர் தனது பெண்ணிற்கு நடந்ததைப் போல இனி எந்த பெண்ணிற்கும் நடக்கக்கூடாது என்றும் தனது மகளின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்காங்க பிள்ளைய. அவ அப்பவே மனசுடைஞ்சு
மறுபடியும் அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தா, சமையல் போய் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை தொடக்கூடாது, பூஜை ரூம்ல போய் தெய்வம் போடக்கூடாது, வீடு 4.5 கோடி ரூபா ஓட்டு கட்டிக்கிற அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கணுமோ அத்தனை டார்ச்சர் கொடுத்துக்கிறேன். எல்லாம் கொடுத்து போட்டு நகையெல்லாம் என்ன கவியத்தை போட்டு வந்துக்கிறேன். அப்பா அவ்வளோ 500 ரூபான்னு போடுற 300 ரூபான்னு போடுறனாரு. நகையெல்லாம் என்னாச்சு? நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல, நகை என்னாச்சு, அது என்னாச்சு, என்ன சொல்றது தெரியல. அத்தனை அட்டுவலை பண்ணிக்கிறேன். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வருத்தம் நடந்துடக்கூடாது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அவினாசி செய்தியாளர் ஞானசேகரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.